நாம் நீண்ட காலமாக துன்ப துயரங்களில் தோய்ந்து ஏழ்மை வறுமையிலேயே ஆழ்ந்து காலமெல்லாம் உழைத்தாலும் கஷ்டப்படுகிற வாழ்க்கை, கடன் வாங்கி வாழ்கிற வாழ்க்கை, இதிலேயே துவண்டு துவண்டு நம் வாழ்க்கை முடிந்து விடுகிறது. எல்லா வளமும் இருந்தும் நம் நாடு ஏழ்மை வறுமையில் சிக்கி தவிக்கிறது. உலகெங்கும் பல்வேறு நாடுகளை பார்க்கிற அல்லது படிக்கிற உங்கள் பிள்ளைகள் சிறு சிறு நாடுகள் எல்லாம் ஒரு சில வளங்களை வைத்துக்கொண்டு, இப்ப குறிப்பாக கியூபா என்ற ஒரு நாடு என்றால் அது வெறும் கரும்பு மட்டும்தான் அங்கு இருக்கு. அது உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். அந்த கியூபா அந்த கரும்பு மட்டும் வைத்துக்கொண்டு அவ்வளவு செழிப்பாக தன் நாட்டு மக்களை அந்த கரும்பு அந்த சர்க்கரை பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு செழிப்பாக வாழ்கிறது. கல்வியை அரசே வைத்திருக்கிறது, மருத்துவத்தை அதுவே வச்சுக்கிறது, போக்குவரத்தை அதுவே, குடிநீர் விநியோகத்தை, மின் உற்பத்தி விநியோகத்தை எல்லாவற்றையும் தனியாருக்கு கொடுக்காமல் தானே வைத்துக் கொண்டு தன் நாட்டு மக்களுக்கு எல்லாவற்றையும் தரமாக கொடுக்கிறது கியூபா. சிங்கப்பூர் என்று தெரியும், நம்ம ஊர்ல இருந்தே நிறைய பிள்ளைகள் சிங்கப்பூர் மலேசியாவில் போய் பணி செய்கிறார்கள். ரொம்ப சின்ன நாடு. நம்முடைய நம்ம சிவகங்கை மாவட்டம் அவ்வளவுதான் இருக்கும். மொத்தமாவே ஒரு மணி நேரத்துக்குள்ள நாட்டை சுத்தி வந்துடலாம். போய் வந்த பிள்ளைகளுக்கு தெரியலன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். கடல் மட்டும்தான் இருக்கு, வெறும் கடல், வேற எதுவுமே கிடையாது. என் சொந்தங்களே, மரங்களை கூட கப்பல்ல ஏற்றி கொண்டு வந்து வேரோட எடுத்துட்டு வந்து நடுவார்கள், அப்படிதான். ஆனால் அந்த நாட்டை பார்த்தீங்கன்னா ஊழல் லஞ்சம் இல்ல, வெள்ளம் தேங்கி நின்று சேதம் இல்ல, மின்சார தடை இல்ல, கொலை கொள்ளை வன்புணர்வு கொலைகள், இந்த பாலியல் தொந்தரவு அதெல்லாம் இல்ல. அந்த நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுத்து, நம்ம நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுத்து, உலக நாடுகளின் இளைஞர்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து ஒரு சின்ன நாடு. கல்வியில தரத்துல 3வது இடத்துல இருக்கு. உலகத்தில் இத்தனை நாடுகள் இருக்கு, கல்வி தரத்துல ஒரு சின்ன நாடு 3வது இடத்துல இருக்கு. நம்ம நாடு இதுல எந்த தரத்திலும் இல்லை. அப்போ ஒரு நாடு, அந்த நாடு ஏன் அவ்வளவு நல்லா இருக்குன்னா, ஒரு தலைவன் வந்தான், லீ குவான் யூன்னு. அவன் பாத்துங்க, வெள்ளைக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்ட போது இந்த மலேசியா சிங்கப்பூர் இந்த நிலப்பரப்பை அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ்னு வச்சிருந்தான், தீண்டப்படாத நகரங்கள்னு. இன்னைக்கு எல்லாரும் ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் மலேசியான்னு பாடுறான். அவ்வளவு செழிப்பான நாடாக மாத்தினான் என்றால் ஒரு தலைவனின் கனவு. அப்படி கனவுள்ள ஒரு தலைவனின் கையில் இந்த நாடு போக வேண்டும். அதை எந்த தலைவனுக்கு, எவனுக்கு அந்த கனவு இருக்கிறது என்பதை என் மக்கள் தேட வேண்டும். இவ்வளவுதான் இந்த தேர்தலில் இருக்கிறது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வர்றவங்கெல்லாம் நான் உங்களுக்கு 10 கிலோ அரிசி தரேன், 1 கிலோ எண்ணெய் தரேன், 1 கிலோ பருப்பு தரேன், அப்புறம் பொங்கலுக்கு 3000 தரேன், அப்புறம் வங்கியில் 1000 2000 போடுறேன், அப்புறம் 10,000 தரேன், டோக்கன் 8000 தரேன், 4000 தரேன், சிலிண்டர் ஓசி தரேன். இதையெல்லாம் சொல்றதுக்கு உங்க மகன் வரல. இதையெல்லாம் தரமாட்டேன். ஏன்னா இது மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சி ஒண்ணும் கிடையாது. என் அன்பு சொந்தங்கள், அடுத்த வீட்டுல, நம்ம சொந்தக்கார வீட்டுல, சின்னம்மா பெரியா வீட்டுல, அத்தை வீட்டுல ஒரு சிறங்கு நல்லெண்ணெய் தாளிக்க வாங்குறதுக்கே ரொம்ப யோசிப்பீங்க. கொஞ்சம் மண்ணெண்ணெய் 1/2 லிட்டர் கொடு, அடுத்த வாரம் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்றதுக்கே யோசிப்பீங்க. இவன் எதையுமே யோசிக்காம நம்ம நிலத்தின் வளத்தை, நம்ம நலத்தை, நாட்டை, மலையை, மண்ணை, கடலை எல்லாம் அடமானம் வச்சு 10 லட்சம் கோடி கடனை வாங்கி இந்த ஃப்ரீ ஸ்கீம்னு அது இலவசம், இது இலவசம், இது இலவசம்னு நாய்க்கு எலும்பு துண்டை போட்ட மாதிரி போட்டு நம்மளை ஏமாத்தி வாக்கை வாங்கி ஆட்சிக்கு வந்து ஆண்டு அழிச்சு, போன முறை வந்த போது குடும்ப தலைவிக்கு 1000ன்னு சொன்னாங்க. இந்த முறை வருவதற்கு 2000 தாரம்ங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்லணும்? நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா அந்த 1000 போதுமே. எதுக்கு? நீங்க யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் திடீர்னு அடுத்த மாசம் தேர்தல் வருது. இந்த மாசம், போன மாசம் 1,31,00,000 வங்கி கணக்குக்கு 5000 போட்டுறாப்ல. என் தம்பி மனைவிலாம், மாமா நமக்கு எதுவும் செலவுக்கு போட்டிருக்காரா, என் கணக்குல 5000 வந்திருக்கு. தெரியல, நம்ம உங்க மாமா போடல, உங்க அப்பா போட்டிருக்காரு. அது ஸ்டாலின் அப்பா ராவோட ரவா போட்டாப்ல.
5000 ரூபாய் 6800 கோடி அதில் இழப்பு. இப்ப என்ன கவனிச்சீங்கன்னா, அவர் 3 மாசத்துக்கு தேர்தல் வர்றதுனால கொடுக்க முடியாது, 1000 போட முடியாது. ஏன்னா ஆட்சி தேர்தல் அதிகாரத்துக்கிட்ட போயிருது, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிருது. அதனால கொடுக்க முடியாது, குற்றமாயிரும். அதனால மொத்தமா 3 மாசத்துக்கு சேர்த்து போட்டுறேன் 3000. அதோட உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் வருது இல்ல, கோடை காலம், அதுல உங்களுக்கு கை செலவுக்கு தேவைப்படும். எப்படி? ஏன்னா இந்த ஆண்டு தான் ஏப்ரல் மே வருது, போன ஆண்டு வரல. அதுக்கு முந்தின ஆண்டுல ஏப்ரல் மே இல்ல. ஏன் இந்த ஆண்டு மட்டும் ஏப்ரல் மே வருது? ஏன்னா இந்த ஏப்ரல் மே தான் தேர்தல் வருது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இவங்க ஏமாத்துற ஆட்கள். நம்முடைய தாத்தா கண்ணதாசன் இருக்காங்கல்ல, கவியரசு, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன் வாக்கு ஒரு யோக்கியனுக்கு போட்டினா உன் ஓட்ட உனக்கு நல்ல எதிர்காலம், அதையே ஒரு அயோக்கிய பயலுக்கு போட்டினா அவனுக்கு நல்ல எதிர்காலம்ங்கிறப்பல. புரியுதா? இப்ப நீங்க இதுவரைக்கும் யாருக்கு போட்டிருக்கீங்கன்னு தெரியும். வரும்போதெல்லாம் ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்களே. அவன் எதுக்குடா விவசாயி ஏழையா இருக்கான்? எதுக்கு விவசாயி ஏழையா இருக்கான் சொல்லுங்க? ஏழை எளிய கார் முதலாளிகளே, ஏழை எளிய சிகரெட் முதலாளிகளே, ஏழை எளிய இந்த பான்பராக்கு முதலாளிகளே அப்படிலாம் சொல்லலையே. ஏழை எளிய விவசாயி ஏழையா இருக்கான். நீ பான்பராக்கு போடாம இருக்க முடியும், சிகரெட்டு பிடிக்காம இருக்க முடியும், பீடி குடிக்காம இருக்க முடியும், கார் இல்லாம இருக்க முடியும், செல்போன் இல்லாம இருக்க முடியும், டிவி பார்க்காம இருக்க முடியும், ஏசி இல்லாம வாழ்ந்துட முடியும், ஃபேன் இல்லாம வாழ்ந்துட முடியும். இது எல்லாம் இல்லாமல் வாழ முடியும், சோறு இல்லாம வாழ முடியாது. சோறை கொடுக்கிற விவசாயி டேய், அவன் ஏன்டா கடனாளி ஆகிறான், அவன் ஏன்டா ஏழை ஆகிறான்? இந்த கேள்வி ஏன்டா யாருமே எழுப்புறது இல்ல? ஏன் எழுப்புறது இல்ல? சிறைக்கில பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன் கூட பெரும் முதலாளியா லாபம் விட்டுறான். பிளேட்டு கத்தி இருக்குல்ல, அது 10 ரூபாய்னா 10 ரூபா கொடுக்குறான். அதனால முதலாளியா இருக்கேன். எங்க அப்பா விளைய வைக்கிறான்ல, அரிசி பருப்பு காய்கறி வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய், அத விளைய வைக்கிறான். அவன் ஒரு பூசணிக்காய் 100 ரூபா சொல்ல முடியாது. வாங்குறான் பார் சந்தையில, பூசணிக்காய் 10 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேங்க, கொடுத்தா கொடுங்கன்னா போங்கம்பா. பொருளை திருப்பி எடுத்து போக முடியாது, தக்காளிய பொருளை திருப்பி எடுத்து போக முடியாது, கத்திரிக்காய அழுகி போகும். அப்ப என்ன பண்றது? வந்த விலைக்கு நட்டப்பட்டு விற்கிறான்டா விவசாயி. அதனாலதான்டா ஏழையா இருக்கான். இப்ப உன் மகன் விவசாய விலையை தீர்மானிக்கிறான். அந்த ஆட்சியை உங்க மகன் கொடுக்குறேன். இப்ப புரியுதா உனக்கு? இதனாலதான் பிரச்சனை. உனக்கு நல்லா கவனிச்சுக்க. நீ காலில் போட்டிருக்கல செருப்பு, எங்க இருக்குன்னு நினைக்கிற? கண்ணாடி அறையில குளிரூட்டப்பட்ட ஏசி ரூம்ல இருக்கும். நீ சாப்பிடல காய்கறி எங்க எடுக்க தெரியுமில்ல? தெருவில். இந்த முதலாளி சூ 500 ரூபாய்னா 5 பைசா குறைக்க மாட்டேன், அப்படியே கொடுத்துட்டு வந்துடுவேன். கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. பேச மாட்டேன். ஆனா வீதியில எங்க ஆத்தாளப்பேன் சந்தையில விற்கிற கத்தரிக்காய் வெண்டைக்காய் சொரக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் கீரையை கட்டு 10 ரூபாய்ப்பான்னு சொல்லிச்சுன்னு ஒரு கீரை அவ்வளோ ஆகாது, ஒரு 8 ரூபாய்க்கு கொடுங்கம்மா, ஒரு 7 ரூபாய்க்கு கொடுங்கம்மா. இங்க பேரம் பேசி குறைப்ப. செருப்பு கிட்ட இருக்குல்ல, பிளேட்டு கத்தி இருக்குல்ல, சிகரெட் இருக்குல்ல, பான் பறக்கிறதுல ஒத்த பைசா பேரம் பேச மாட்டேன். இந்த நாடு நாசமானதுக்கு புரியுதா? இந்த செருப்பை வாங்கிட்டு கண்ணாடி மாளிகையிலிருந்து இறங்கி கடை தெருவில் பாய கோணி சாக்க விரிச்சு வித்துக்கிட்டு இருக்கு எங்க அப்பத்தா எங்க ஆத்தா. அதை காய்கறி வாங்கிட்டு போவேன் பையில. இந்த செருப்பு கண்ணாடியில் இருந்துச்சு, கண்ணாடி மாளிகையில போவேன். செருப்பை எங்க விடுவா? வாசல்ல. காய்கறி எங்க கொண்டு போவேன்? உள்ள சமையல் அறைக்கு கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போட்டு உயிர் வாழ்வேன். செருப்பை வாசல்ல விடுவேன். வாசல்ல கலட்டி விடுற செருப்பு கண்ணாடி மாளிகையில் இருக்கும், போய் பாரு. ஆனா நீ உயிரை காக்கிற இந்த உணவு உயிர் தேவை தெருவில் கிடக்கும். இதை மாத்தணும்னு உன் மகன் நினைக்கிறேன். மாறணும்னா எனக்கு போடு, அப்படியே இருக்கும்னா அவங்களுக்கே போடு. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இப்படி கேட்கிறேன். ஒரு முதலாளி ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு, அது தரமா இருக்கு, எல்லா பிள்ளைகளும் அங்க போனா நல்லா படிச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு, இத்தனை கோடி மக்களால் உருவாக்கப்படுற அரசு, இத்தனை கோடி மக்களின் வரியை வாங்கிக்கிற அரசு, ஏன் பள்ளிக்கூடத்தை கல்வியை தரமா கொடுக்க முடியல? நம்ம பிள்ளைய நல்லா படிக்க வைக்க முடியல? ஏன் முடியல? ஒரு முதலாளியால, ஒத்த மனுஷனால முடிகிறது, இவ்வளவு பெரிய அரசாங்கத்தால முடியலையே. அப்ப அரசாங்கம் கையாளாகாம போச்சா? தோத்து போச்சா?